சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கூட்டணி மெயின் பார்ட்டியோட கூட்டணி பேசிட்டு இருக்கும் போது ஒரு அதிருப்தியாளரை நீங்கள் கூப்பிடுறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக பாஜக கூப்பிடுதுன்னு என்ன அர்த்தம்? அப்போ ஏதோ ஒரு வகையில் எடப்பாடி ஒரு செக் வைக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க சொல்கிற டிமாண்டை இவர் ஒத்துக்கணும், அவங்க சொல்கிற டிமாண்டு ஓபிஎஸ் எல்லாம் சேர்க்கணும், அதுக்கு இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இவர் சொல்கிற அண்ணாமலை தூக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ சரி, நடுவில் ஒரு செங்கோட்டையனை கொண்டாந்து கொஞ்சம் பயமுறுத்தலாம்னு செங்கோட்டையனை கொண்டாந்து. விஜய்க்கும் எடப்பாடியும் கம்பேர் பண்ணிங்கன்னா எடப்பாடி செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது, பட் நல்ல கட்டுமானம் உள்ள கட்சியை வச்சிருக்காரு. கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலும் ஒரு கட்டுமானம் உள்ள கட்சி, 70% வாக்கு உள்ள கட்சி. அப்படியே நேரடியாக விஜய்க்கு வந்தீங்கன்னா விஜய் செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கார், ஒரு அரசியல் தர வந்திருக்கார். கட்சி கட்டுமானத்தோடு இருக்கான கட்சி கட்டுமானத்தோடு இல்லை. அவருடைய குறி என்ன? நம்ம திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை இழுக்கிறதா தாவேக்காவோட குறியாக இருக்க முடியும். அதுதான் சொல்கிறாரு. திமுகவுடைய ஓனர் வந்து பாஜகன்னு அவர் அன்றைக்கி சொன்னதுக்கு காரணம் அந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தூண்டில் போடுறது விதமாக தான் அந்த விஷயத்தை அவர் சொல்கிறார். காக்கா உட்கார பணமரம் விழுந்த கதையை எனக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு விஜய் சொல்கிற அதே நேரத்தில் அடுத்த நாள் இந்த கருத்து கணிப்பு வரும்போது இங்கே வந்து விஜய் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக, தலைவராக, ஒரு முக்கியமான கண்டெண்டராக, ஒரு போட்டியாளராக இங்கே உருவாயிட்டாருன்றது தான் உண்மை. அதிமுகவையும் பாஜக இந்த 2 ஓட் பர்சன்டேஜையும் கவுண்ட் பண்ணா 19 வருது. அந்த இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா 26ல விஜயை தாண்டிடலாம். ஏன்னா விஜய் வந்து 18 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பாஜக வந்து அதிமுகவுக்கு சொல்லாம அந்த மெசேஜ் சொல்றாங்க, எங்க கூட வந்தீங்கன்னா நீங்க விஜயை முந்தலாம், இல்லன்னா விஜய் உங்களை முந்திடுவாரு. இந்த கருத்து கணிப்பு, இந்த விஷயங்கள் போன்றவெல்லாம் வந்து ஒரு ஐடியாவை கொடுக்குது. ஆக்சுவலா சிஎம் பேரே சொல்லாமே சந்திக்கலாம், அப்புறம் யார் அதிகமாக போட்டி போடுறாங்க, எண்ணிக்கையில் வராங்களோ அவங்கள சிஎம்மாக வச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் கூட வரலாம். வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். அதிமுக எடப்பாடி பழனிசாமி மார்ச் 25 போயிட்டு வராரு, அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வராரு. 26 வந்து மக்கள் நல பிரச்சனைகள் தான் பேசணும், எந்த கூட்டணி குறித்தும் பேசலன்னு சொல்றாரு. 27ஆம் தேதி அண்ணாமலை போயிட்டு வராரு, அமித்ஷா மறுநாள் பேட்டி கொடுத்துறாரு. பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வரும்னு. அப்போ எடப்பாடி பழனிசாமிலாம் பொய்யா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு இடையில செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு குறிப்பிடுறாரு. நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் பார்த்ததா தகவல். அதில் மட்டும் இல்லாம ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்க போறதாவும் செய்திகள் உலா வந்துகிட்டு இருக்கு. செங்கோட்டையனுடைய டெல்லி பயணத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? செங்கோட்டையனுடைய டெல்லி பயணம்ன்றது வந்து கிட்டத்தட்ட வந்து அது பாஜக ஏற்பாடு செய்த ஒரு பயணமாக தான் நான் பார்க்குறேன். அதாவது வந்து இந்த என்டையர் கான்டெக்ஸ்டில் நீங்கள் சொன்ன அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து போயிட்டு அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை நடத்தினது இப்போ வெளிப்படையாக பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த பேச்சுவார்த்தைகளில் சில முடிவுகள் எடுக்கப்படலை. அது அண்ணாமலை தலைவராக நீடிக்கணுமா வேண்டாமா, ஓபிஎஸ் சசிகலாவுடைய பொசிஷன் என்ன, அப்புறம் இவரை சிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறதா வேண்டாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பலருக்கு. அப்புறம் என்டிஏன்ற விஷயத்தை முன்னணிப்படுத்துறது இருக்குல்ல, அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிற விஷயத்தை தான் முன்னணிப்படுத்தணுன்றது எடப்பாடியோட பாயிண்ட்டை. அவங்க திருப்பி என்டிஏன்றாங்க. அப்போ என்டிஏக்கு தலைமை தாங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்றதை ஒத்துக்கணும் அவங்க. ஆக்சுவலாக அவங்க என்டிஏ கூட்டணின்னு வெறும் மொட்டையாக சொல்கிறது வந்து எடப்பாடிக்கு ஒரு சங்கடமாக இருக்குது. இவங்களுக்கு வந்து அதிமுகவில் 2 குரூப் இருக்குது, வேணுன்ற குரூப் இருக்குது, வேண்டான்ற குரூப் இருக்குது. வேண்டானுங்கிற குரூப் கூட இப்போ கன்வின்ஸ் ஆகிட்டாங்க, எக்ஸப்ட் ஜெயக்குமார் போன்றவர்கள் தவிர கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. அது ஏன் கன்வின்ஸ் ஆனாங்கன்னா தாவேக்கான்ற கதவு மூடப்பட்டு விட்டது. அது இனிமேல் அது கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சு, சுத்தமாக இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்போது இவங்களுக்கு பாஜகவோட கூட்டு சேர வேண்டிய அவசியம் வந்துடுது. வேண்டாம்னு சொன்னவங்க கூட சரி நமக்கு வேறு வழி இல்லை, வலிமையான கூட்டணி அமைக்கணும். போன வாட்டியே நம்ம ஒரு தேமுதிகவோட அமைச்சு 7 இடங்கள் டெபாசிட் இழந்தோம், நம்ம இந்த வாட்டி வலிமையான கூட்டணி அமைக்கணும், மாநில தேர்தலாக இருக்குன்னு வேண்டாத பாஜக பிடிக்காத சிபி சண்முகம், கேபி முனுசாமி கூட சரி வேறு வழி இல்லாத எடப்பாடியோடு சேர்ந்து அமித்ஷா கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த சில முடிவுகள் எடுக்கப்படுறதுனால மறுநாள் வெளியில் வந்து இது மாதிரி நாங்கள் வந்து தமிழ்நாட்டு நலன்களுக்காக தான் குரல் கொடுத்தோம், மனு கொடுத்தோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதை வந்து இவர் அமித்ஷா போட்டு வெளியில் உடச்சிட்டார். இப்போ இவங்களுக்கு என்னென்னா கேபி முனுசாமியை கேட்டால் சொல்கிறாரு அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து அப்படின்றாரு. இன்னும் ஜெயக்குமாரை கேட்டால் அவர் வேறு ஒன்று சொல்லுவார், இன்னொருத்தர் கேட்டால் இன்னொன்று சொல்லுவார். ஆனால் இன்னும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் வந்து ஏதோ பேச்சுவார்த்தையே நடக்காத மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலாக வந்து. ஸோ அடிப்படையான விஷயம் பேச்சுவார்த்தை நடந்துருது, அது நடந்து முடிஞ்சு ஃபார்மலாக நம்ம கூட்டணிக்கு போகிறோம்னு சொன்னதுனால தான் அன்றைக்கி அமித்ஷா வந்து அந்த ட்விட்டர் விட்டார் அன்றைக்கி ராத்திரி என்டிஏ ஆட்சி வரும் அப்படின்னு. அதை ஊழல் ஒழிக்கப்படும், கள்ளச்சாராயம்லாம் அதெல்லாம் தடுத்து நிறுத்துவோம்லாம் சொன்னது அப்போ தான் சொன்னார் அவர் ஆக்சுவலாக. ஸோ இந்த சூழலில் என்னாச்சுன்னா அவர் அண்ணாமலை விஷயத்தை கையில் எடுக்கும்போது
அண்ணாமலை போய் என்ன பண்ணியிருக்காரு, இல்லை அதிமுகவில் வந்து கொஞ்சம் செங்கோட்டையன் வந்து ஒரு கொடி பிடிச்சிருக்காரு. ஏற்கனவே அதிமுக வந்து ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, சசிகலாவை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் சவுத்தில் வந்து நம்ம கூட்டணி சேர்ந்தாலும் பலகீனமாக இருக்கும். இப்போ செங்கோட்டையனும் பகைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மேற்குலேயும் பிரச்சனை ஆகிடும். அதனால் செங்கோட்டையன் நம்ம கூப்பிட்டு பேசலாம், அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம்னு கூப்பிட்டு செங்கோட்டையனை தூண்டி விட்டேன். செங்கோட்டையனை தூண்டி விட்டு அவரை கூப்பிட்டு அவர் இதை ஏற்கனவே ஒரு எடப்பாடி மேலே வருத்தமாக இருக்கார். அவருக்கு உரிய கௌரவம் கொடுக்கல, உரிய மரியாதை கொடுக்கல போன்ற பல விஷயங்கள். அதனால தான் அவர் கூட்டத்தில் கலந்துக்கல எல்லாம் பண்ணார். இங்கே இபிஎஸ் அவர் பார்க்கவே இல்லை, அசம்பிளி உள்ளே பார்க்கவே இல்லை. ஸோ இது மாதிரி இருக்கும்போது அண்ணாமலை பாஜக தரப்பில் அண்ணாமலை தரப்பில் தூண்டி விட்டோன்னே இவர் அங்கே போய் எங்கே நினச்ச உடனே போயிட்டு எல்லாரையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எப்படிங்க கிடைக்கும்? ஒரு எம்எல்ஏவாக இருக்கார் கட்சியில். எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி இருக்கார். அவரோட கூட்டணி வைக்கணும்னு அதிமுக பாஜக ட்ரை பண்ணுது. அதனால் மீட்டிங்லாம் உடனுக்குடன் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இவர் வந்து அதில் ஒரு அதிருப்தியாளராக இருக்கார். அந்த அதிருப்தியாளர் கூட்டணி மெயின் பார்ட்டியோட கூட்டணி பேசிட்டு இருக்கும்போது ஒரு அதிருப்தியாளரை நீங்கள் கூப்பிடுறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக பாஜக கூப்பிடுதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஏதோ ஒரு வகையில் எடப்பாடி ஒரு செக் வைக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன செக் வைக்கிறாங்க அப்படின்னா, இவர் கேட்குற டிமாண்ட் இருக்குல்ல, எடப்பாடி கேட்குற டிமாண்டெல்லாம் இருக்குல்ல, அந்த டிமாண்டெல்லாம் வந்து அவங்க ஒத்துக்கணும். அவங்க சொல்கிற டிமாண்டை இவர் ஒத்துக்கணும். அவங்க சொல்கிற டிமாண்டு ஓபிஎஸ் எல்லாம் சேர்க்கணும். அதுக்கு இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இவர் சொல்கிற அண்ணாமலை தூக்குறதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ சரி, நடுவில் ஒரு செங்கோட்டையனை கொண்டாந்து கொஞ்சம் பயமுறுத்தலான்னு செங்கோட்டையனை கொண்டு வந்திருக்காங்க. இது அண்ணாமலையோட தூண்டுதல் தான். வேறு யாரும் கிடையாது. ஆனால் செங்கோட்டையனோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் வந்து எடப்பாடி பயப்பட மாட்டார். ஏன்னா எடப்பாடி பின்னாடி தான் கட்சி இருக்குது, எடப்பாடி பின்னாடி தான் பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க, எடப்பாடிகிட்ட தான் சின்னம் இருக்குது. இந்த வர தேர்தல் வரையும் எல்லாருமே எடப்பாடி கூட தான் இருப்பாங்க. வர தேர்தலில் எடப்பாடி காமிக்கிற வெற்றி அல்லது தோல்வியை பொறுத்து தான் அவருடைய எதிர்காலம் இருக்குது. அதுதான் ஃபைனல் கால். எடப்பாடிக்கான ஃபைனல் கால் 26 தேர்தல். அது வரையும் கட்சி பொறுமையாக அவர் கூட இருக்கும். இன்னொரு பிளவோ இன்னொரு பிரச்சனையோ கட்சிக்குள்ளே வரதை கட்சிக்காரங்களும் விரும்ப மாட்டாங்க. ஈவன் பாஜகவே விரும்பாது. அது கூட கூட்டணி போகிற பாஜக மறுபடியும் ஒரு கட்சியில் பிரச்சனை வந்தால் இன்னும் கட்சி மேலும் பலவீனமாகும் இல்லையா? அதாவது பாஜகவே விரும்பாது. ஜஸ்ட்டு மிரட்டி பார்க்குறாங்க. ஜஸ்ட்டு செங்கோட்டையன் மூலமாக எடப்பாடிகிட்ட நீங்கள் எங்ககிட்ட சில டிமாண்ட் வச்சா நாங்கள் உங்ககிட்ட சில டிமாண்ட் வைக்கிறோம், அதனால் சைலண்ட்டாக நம்ம கூட்டணி நம்ம தள்ளின்னு போவோம், நீங்கள் எந்த டிமாண்டும் வைக்காதீங்க, நாங்களும் உங்ககிட்ட எந்த டிமாண்டும் வைக்க மாட்டோம், நம்ம கூட்டணியை வச்சுப்போம், நாங்கள் ஓபிஎஸ் எப்படி அக்காமடேட் பண்ணுறோமோ இல்லை நாங்கள் வேறு மற்றவங்க உங்களுக்கு எதிராக இருக்கிற தினகரன் எப்படி அக்காமடேட் பண்ணுறோமோ அது எங்கள் பொறுப்பு, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அண்ணாமலை விஷயத்தில் தலையிடாதீங்க, அண்ணாமலை எப்படி கௌரவமாக நாங்கள் அக்காமடேட் பண்ணுறோமோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோம், நீங்கள் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்கான டிமாண்ட்லாம் வைக்காதீங்க அப்படின்னு ஒரு டெம்பரரியாக ஒரு கேம் விளையாடுறாங்க பாஜக. ஆனால் அது வந்து இபிஎஸ் எடுபடாது. கட்சி அவர் பின்னாடி இருக்கிறதுனால எடுபடாது. திருமாவளவன் அவர்கள் பேசுறது வந்து எப்படி சொல்றாருன்னா, பாஜக இங்கே கால் ஊன்ற போகிறாங்க அப்படின்னா நினைக்கிறாங்க, தான் தான் ஆட்சிக்கு வரும் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றாங்கனாலே அவங்களுடைய இமீடியட் டார்கெட் யாரா இருக்குன்னா அதிமுக தான். அதிமுகவை அழிச்சிட்டு தான் வந்து பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வருவாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சா அதோட கதை முடிஞ்சிருச்சு அதிமுகவுக்கு, அதனால பார்த்து உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வட மாநிலங்கள்லயும் எல்லாராலையும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு மாநில கட்சிகளை அழிச்சு அதை 2-3 பிரிச்சுட்டு பாஜக அங்க கால் ஊன்றும். இது எல்லாம் தெரிஞ்சுதான் வேஸ்ட் லக்கேஜ்னு சொல்லிட்டு அதிமுக வெளியில வந்தது. இப்ப திரும்பவும் 26 அப்படின்னா அதிமுகவை அழிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? இல்லை, இதுதான் வந்து அரசியலில் வந்து நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்குது. ஆக்சுவலாக இப்போது உங்கள் கட்சியோட சர்வைவல் முக்கியம். அதிமுகங்கிற கட்சி தன்னுடைய சர்வைவல் முக்கியம். அதுக்கு ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கலைன்னா நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பை இழப்பது மட்டுமல்லாமல் ரொம்ப மோசமான தோல்வியை தழுவினீங்கன்னா உங்கள் கட்சியோட எதிர்காலம் பாதிக்கப்படும். ஆக்சுவலாக அப்போது ஒரு வலிமையான கூட்டணி எப்படி அமைப்பீங்க? நீங்கள் தாவேக்காவோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, முடியல. அப்போ நீங்கள் பாஜகவோட நீங்கள் ட்ரை பண்ணுறது பெட்டர். ஏன்னா 21 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி பாமக கூட்டணி 75 இடங்கள் வாங்கினாங்க. ஸோ அதில் வந்து ஓபிஎஸ்ஓ தினகரனோ சேரும்பொழுது இன்னும் கூடுதலாக, அதுவும் திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்குமன்சி இருக்கும் பொழுது அதிமுக பாஜக பாமக தேமுதிகவும் அதில் சேரும்பொழுது அது ஒரு பலமான கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கூட்டணி வந்து மக்கள் பார்வையில் திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கான ஒரு தோற்றம் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இவங்களுக்கு ஒரு வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் வந்து அதிமுகவுக்கு இருக்குது. அதே சமயம் பாஜகவுக்கு ஒரு 4 இடத்த 10 இடமா 15 இடமா மாற்றணுன்ற அவசியம் அவங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை இருக்குது. 2 கட்சியிலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இவங்க கூட போனால் என்ன அப்படின்னு இங்கே நினைக்கிறாங்க அதிமுகவில். பாஜகவில் அதிமுகவோட போனால் என்னன்னு நினைக்கிறாங்க. அதிமுகவில் கூடுதலாக என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜகவோட போகிறது நமக்கு பல விதங்களில் பாதுகாப்பாக இருக்கும், வழக்கு போன்ற விஷயங்கள்லேருந்துலாம் பாதுகாப்பாக இருக்கும். 29 வரையும் பாஜக தான் டெல்லியில் ஆட்சியில் இருக்க போகிறது, அதனால் அது கூட போகிறது பெட்டர்னு அதிமுகவில் பல பேர் நினைக்கிறாங்க. ஸோ அதனால் பலமான கூட்டணி என்ற பார்வையிலையும் சரி, தன் கட்சிக்கு பாதுகாப்பு நிலையிலும் சரி, அதிமுக இந்த பாஜகவோட கூட்டணி சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. தாவேக்கா கதவை மூடலைன்னா அங்கே தான் போயிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் ஈக்குவல் பார்ட்னரு, அவங்க ஏதோ கருத்து கணிப்பு எடுத்து நாங்கள் ஈக்குவல் பார்ட்னரு, எங்களுக்கு அந்த சீட்ஸை வந்து 100ஆவது கொடுங்க, மினிமம் 100ஆவது கொடுங்க. அதெல்லாம் வந்து அன்டெஸ்டடாக இருக்கிற ஒரு விஜய்க்கு வந்து 100 கொடுக்குறதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு ஏற்புடையதாக இருக்காது ஆக்சுவலாக. அதனால் அது ஒத்து வராதுன்னு தான் இப்போது இந்த ஒரு கோர்ஸை கையில் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக. இதில் வந்து பாஜக வந்து அதிமுகவை சாப்பிட்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல.
அது வந்து பல இடங்களில் பல மாநிலங்களில் இப்போ ஷிண்டே என்னாச்சு, ஷிண்டே முதல்ல சிஎம்மாக போட்டாங்க, இப்போ அவர் பின்னாடி தள்ளிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவர் ஆட்சியிலேருந்தே கூட தள்ளி விட்ருவாங்க, சொல்ல முடியாது. இப்போ நிதிஷ்குமாரை போட்டாங்க, அவரை சிஎம்மாக வச்சுருக்காங்க. பீகார் தேர்தலுக்கு அப்புறம் அவரை இருக்க மாட்டார், இப்போயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை தள்ளி விட்ருவாங்க. ஸோ இது வந்து முதல்ல வந்து தான் அதிகாரத்தில் போகிறதுக்கு மற்றவங்களுடைய ஆதரவை பெற்று இல்லை மற்றவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அவங்கள உட்கார வச்சுட்டு தனக்கு சரியான காலம் வரும்போது அவங்கள தள்ளி விடுற விஷயம் இருக்குல்ல, அது பாஜக பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த விஷயத்தை அவங்க பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும், இன்னும் ரொம்ப வருஷம் ஆகும். அது அதிமுகவை வந்து அவங்க சாப்பிட்ருவாங்க, கபலீகரம் பண்ணுவாங்க. அப்படின்னா அதிமுக பாஜக அணியை சேர்த்து வச்சுக்கோங்க. அதிமுக ஒரு நல்ல பொசிஷனில் வருது வச்சுக்கோங்க, வின் பண்ணுதோ ஆட்சி அமைக்குதோ அது கூட விட்டுருங்க. அது ஒரு 60 இடங்கள் இப்போ மாதிரி ஒரு 65 இடங்கள் பெருது வச்சுக்கோங்க. மீண்டும் அது வந்து அதிமுக பாஜகவையே சார்ந்திருக்கணும்னு, அடுத்த தேர்தலில் சார்ந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது 29 தேர்தலில் வேறு மாதிரி கூட முடிவு எடுக்கலாம். கூட்டணி தேர்தலுக்கு தேர்தல் மாறும், சூழலுக்கு சூழல் மாறும், அதுன்னு எடப்பாடியே சொல்கிறார். ஸோ அதனால் இது இவங்க கையில் தான் இருக்குது. தற்சமயத்துக்கு இந்த வரப்போகிற பிரிட்ஜை தாண்டணும், இதை சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டணும். அதுக்கு இப்போ பாஜகவோட ஒரு இனிமையான கூட்டணி. பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக பல விஷயங்கள் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது திமுகவுக்கு அட்வான்டேஜான விஷயம். ஆனால் அதே சமயம் அதிமுகவுக்குள்ள கட்டுமானம், பாஜகவுக்குள்ள இந்துத்துவ ஆதரவு ஓட்டுக்கள், அது அந்த ஓட்டுக்களை வச்சு ஓரளவுக்கு பாமக இருக்கிறது, தேமுதிக இருக்கிறது, ஓபிஎஸ் தினகரன் இருக்கிறது. ஸோ இதன் மூலமாக ஒரு பலமான கூட்டணி அமைச்சு அதன் மூலமாக வரப்போகிற தேர்தலை கொஞ்சம் வெற்றிகரமாக கடந்துடலான்றது அதிமுக எண்ணம். அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன நிலைமை இருக்குன்ட்டு அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் பாஜக வந்து அதிமுகவை சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஆட்சியில் இடம் பிடிச்சி அதிமுகவும் பாமகலாம் சேர்ந்த மாதிரி ஒரு அரசு அமைச்சு அதிமுக அதில் முதன்மையாக இருந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாஜக அதை கவுத்து விடுறது வேறு விஷயம். ஆனால் இவங்க ஒன்றா சேர்ந்து டஃப் கொடுப்பாங்களே தவிர வரப்போகிற தேர்தலில் திமுகவை தோக்கடிச்சிட்டு ஆட்சி அமைப்பாங்களான்றது கேள்விக்குறி. ஏன்னா இங்கே 3ஆவதாக விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வந்து ஓட்டை பிரிக்க போகிறார். கண்டிப்பாக அது திமுகவுக்கு அட்வான்டேஜாக தான் போகும். திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிய போகுது, அப்போ திமுகவுக்கு அட்வான்டேஜாக தான் போகும். இவங்க வந்து அப்போது வாக்குகள் பிரியும் போது திமுக வரும்பொழுது எதிர்கட்சியில் முக்கியமான கட்சியாக அதிமுக இருக்கும்பொழுது அந்த இடத்துல பாஜக வந்து அதிமுகவை காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆளுங்கட்சியாக வரதுக்கான வாய்ப்பு இல்லாத போது, ஆளுங்கட்சியாக வந்து அதிகாரத்தில் அதிமுகவும் பாஜகவும் இருக்கும்போது பாஜக ஒரு கவுக்கிற அதிமுக வந்து கொஞ்சம் ஒரு வீக்காக்கிற ஒரு சுச்சுவேஷனை எடுப்பாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது அதை பண்ண மாட்டாங்க. 29 மறுபடியும் கூட்டணி தேவையாக இருக்கும் இல்லையா? அதனால் அது இமீடியட்டாக இருக்கிற ஒரு ஆபத்து கிடையாது. இமீடியட்டாக எடப்பாடிக்கு இருக்கிற ஒரு கவலை என்னென்னா, இந்த வரப்போகிற 26 பிரிட்ஜை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கடக்கணும். அது கடந்துட்டால் 29 பார்த்துக்கலாம் பின்னாடி. இவங்க திருமாவளவன் சொல்கிற மாதிரியான ஆபத்து, அதிமுகவை சாப்பிட்ருவாங்கன்ற ஆபத்து ஆட்சிக்கு வந்தால் தான் நடக்கும். ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து. திருமாவளவன் அவர்கள் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு கூலி வாங்கிக்கிட்டு சிலர் பேசுறாங்க, செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆதவர்ஜுனா பொதுக்குழு மேடையில சொன்னது திமுக மதிமுகவை எப்படி சாப்பிட்டதோ விசிக அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ ஆதவர்ஜுனாவை பெயர் சொல்லாம அவரை தான் சொல்றாரா திருமாவளவன்? ஆதவர்ஜுனாவை பொறுத்தப்பட்டு முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம கிளியராக இருந்துக்கணும். ஆதவர்ஜுனாவுக்கு அவர் இன்னும் பெரிய அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. அவருக்கு ஏதோ திமுகவில் 21 தேர்தலும் போது பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து வேலை செஞ்சார். அவர் வந்து கொஞ்சம் மார்டினோட மருமகனாக இருக்கிறதுனால கொஞ்சம் மேல் லெவலில் இருக்கிற திமுக ஆட்களோட ஒரு பழக்கமாக இருந்தார். அவர் ஏதோ ஒரு எதிர்பார்த்து திமுக சைடில் ஒர்க் பண்ணார். அவருக்கு அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலைங்க. இவங்க இந்த தேர்தல் நிதி கோடிக்கணக்கில் திமுகவுக்கு கொடுத்து கூட அவங்க திமுக வந்து ஆதவர்ஜுனாவுக்கு எந்த விதமான ஒரு ராஜ்யசபா உறுப்பினரோ போட்டி போகிறதுக்கு வாய்ப்போ எதுவுமே கொடுக்கல. ஸோ அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது திமுக மேலே. அதனால் விசிகாவுக்கு வந்து சேர்றாரு. விசிகாவில் சேரும்போது ஒரு அஜெண்டாவோட தான் சேர்றாரு. விசிகாவை எப்படியும் திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் எடுக்கணுன்ட்டு அதில் ஃபெயில் ஆகிட்டு தாவேக்காவுக்கு போகிறார். தாவேக்காவுக்கு போயிட்டு இப்போ விசிகாவை அட்டாக் பண்ணுறாரு. திமுகவையும் மன்னராட்சி குடும்ப ஆட்சியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய அட்டாக்லாம் முழுக்க அவருடைய நோக்கம் முழுக்க தனிப்பட்ட ஒரு பழிவாங்குற நோக்கமாக இருக்குது. திமுகவை பழிவாங்கணும், திமுகவில் இருக்கிற சில பேரை வந்து பழிவாங்கணும் அப்படின்ற நோக்கம் இருக்கிற தவிர ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பேசுகிற பேச்சுக்கள் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் அவரை தற்காலிகமாக சேர்த்து வச்சிருக்காரு தவிர இவருடைய நோக்கத்தை அவர் புரிஞ்சுட்டு பாரு நினைக்கிறேன். விஜய் ஆக்சுவலாக இவருக்கு நோக்கம் பர்சனலாக ஸ்கோர்ஸ் செட்டில் பண்ணணும் திமுகவில் இருக்கிற சில பேரோட. அதுக்கான வேலைகளை தான் அவர் செய்கிறார். விசிகாவில் இருந்தபோது அதுதான் செஞ்சார். திமுகவை எப்படியாவது சங்கடப்படுத்தணும், திமுகவை தோக்கடிக்கணும், அது முழுக்க அவருடைய தனிப்பட்ட விரோதம் காரணமாக எடுக்கின்ற ஒரு முடிவாக இருக்கே தவிர ஒரு அரசியல்வாதியாக ஆதவர்ஜுனாவை என்னால் பார்க்க முடியல ஆக்சுவலாக வந்து. அதனால் அவரோட பேச்சுக்கெல்லாம் பெரிய மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணுறது நல்லதுன்னு என்னுடைய கருத்து. ஓகே, ஏன்னா விசிகால இருக்கப்பையும் திமுகவை தான் தனிப்பட்ட விமர்சனம் வச்சாரு. அந்த புத்தக வெளியீட்டு விழாவும் அப்படிதான் பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் தாவேக்கால சேர்ந்தாரு. தாவேக்கால சேர்ந்ததுக்கு அப்புறமும் ஒவ்வொரு மேடையிலையும் அவர் சரியா வந்து திருமாவளவன பேரை பயன்படுத்தி திமுக கூட்டணியை குறி வச்சுதான் காய் நகர்த்துறாரு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விசிக கூட்டணியை பிரிச்சு
தாவேக்காக்கு கூட்டிட்டு வரணுங்கிற ஒரு கார்டு தான் ப்ளே பண்றாரு ஆதவ அர்ஜுனா. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? அப்படி அப்படி ஒரு விஷயத்தை நடத்தணும்னு நினைக்கிறவர் மதிமுக திமுக மாதிரி விசிகாவும் திமுகவும்லாம் பேசுவாரா? மதிமுக திமுகன்றது திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தது மதிமுக, அங்கேருந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வந்தார். விசிக அப்படியே வந்தது வெளியில், அது ஒரு தனி என்டைட்டியாக வந்தது. ஒரு தலித் மக்களுக்கான ஒரு இது குரல் கொடுக்கறதுக்காக வந்தது. ஒரு சாதி வேறுபாடு இல்லாத ஒரு சமூகத்தை வந்து நிலைநாட்டணும்னு வந்திருக்காங்க. அவங்களுடைய லட்சியமே வேறு, அவங்க வந்த பாதையே வேறு. ஆக்சுவலாக வந்து அவங்க கூட்டணியில் திமுகவோட இருக்காங்க. திமுகவுக்கும் அதுக்கு ஒரு கொள்கை ரீதியாக பல விஷயங்கள் இருக்குது. அவங்க வந்து அதனால் வந்து சில ப்ராட் பேஸ்டாக சமூக நீதி போன்ற விஷயங்களில் ஒற்றுமையாக இருக்கலாம். பட் அவங்க அடிப்படையாக அவங்களுடைய கட்டுமானமே வேறு, அவங்களுடைய அந்த 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 பாதையே நடந்து வந்த பாதையே வேறு. மதிமுகவுக்கும் திமுகவுக்குள்ள ஒற்றுமை அது வந்து திமுகவுக்கும் விசிகாவுக்கும் கிடையாது. அதனால் திமுக வந்து விசிகாவை வந்து முழுங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுக்கான ரெண்டுமே, அதாவது பூனையும் ஒன்று சேரலாமே தவிர பூனையும் நாய் நீங்கள் ஒன்றா சேர்க்க முடியாது. ஆப்பிளும் ஆரஞ்சும் வந்து ஒன்று சேர்க்க முடியாது. ஆப்பிள் தான் ஒன்று சேர முடியும். மதிமுகலாம் ஆப்பிள் மாறியாது ஆக்சுவலாக. அதனால் அதிமுக கூட ஒரு மாதிரி ஆப்பிள் மாதிரி தான். நீங்கள் ஆரஞ்சு வந்து விசிகா, அதை வந்து நீங்கள் ஆப்பிளோட கலந்து இது பண்ண முடியாது. ஸோ ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு. அதனால் வந்து அவர் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து என்ன விஷயம்னா, அவருக்கு தனிப்பட்ட முறையில் திமுக மேலே இருக்கிற வெறுப்பு காரணமாக இந்த மாதிரி ஏதாவது திமுக அணிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னு பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அவரை திமுக நம்பலை, அவரை கைவிட்டாங்க. அதனால் ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபத்தில் அவர் பல விஷயங்கள் பண்ணுறாரு. விசிகாவை பயன்படுத்த பார்த்தாரு, முடியல. இப்போ தாவேக்காவை பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக மேல தனிப்பட்ட விதத்தில் அவருக்கு ஒரு நிறைய வெஞ்சன்ஸ் இருக்கு. அதை வந்து வெளிப்படுத்தணுங்கிறதுனால தான் விசிகால எப்படி பண்ணாரு, தாவேக்கால எப்படி, அது புரிஞ்சுக்க முடியுது. அதை தாண்டி தொடர்ந்து விசிகா வந்து திருமாவளவன் அவர்கள் தலைவர், அண்ணன், அது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி இந்த பக்கம் பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு, இந்த பக்கம் விசிகா அப்படியே வந்து வேங்கை வயலுக்கு போல விசிகா இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தனிப்பட்ட விதத்துல விசிகா மேலையும் தமக்கான இடம் கிடைக்கல, இல்லைன்னா நமக்கு வேற ஒரு ஆதங்கம் அவருக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கும். திமுகவில் அவர் எப்படி வந்து சில பேர் மேலே கோபமாக இருக்காரோ, அதே மாதிரி விசிகாவில் வந்து தன்னை இஷ்டப்படி ஏதோ பண்ணணும்னு பார்த்தாரு. அவர் அங்கே இருக்கிற திருமாவளவன் முதல்ல அவர் நம்பினார், உண்மை. அப்புறம் அவருடைய உள்நோக்கம் தெரிஞ்சிட்ட பிறகு அங்கே இருக்கிற கட்சி சீனியர்கள்லாம் வந்து திருமாவை எச்சரித்த பிறகு அவர் முடிச்சுட்டார். அவரை வெளில அமிச்சிட்டார். ஆக்சுவலாக வந்து வெளில அமிச்ச பிறகு அப்போது அவர் இயல்பாகவே திருமா மேலேயும் அவர் கோபம் வரும் இல்லையா? அந்த முழுசாகவும் அந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியல, முழுசாகவும் ஒரு பாசத்தை கொட்ட முடியல. ஸோ ரெண்டும் கட்டானா பேசுகிறாரு. ஆக்சுவலாக வந்து வஞ்சக புகழ்ச்சி அணி நீங்கள் சொல்கிற மாதிரி பேசுகிறாருல, அவருக்கு திரும்ப மேலேயும் கோவம் இருக்குது. என்னடா நம்ம வந்து அங்கே இருந்துட்டு நம்ம ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணலாம் பார்த்தோம், நம்மளை வந்து அங்கே இருக்கிற மற்ற சீனியர்ஸ்லாம் வந்து ஆதவ அர்ஜுனாவோட அந்த அவருடைய உள்நோக்கத்தை புரிஞ்சுட்டு கரெக்டாக சினிமாவை அலர்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவரும் இவங்களை வெளில அமிச்சிட்டாரு. ஸோ இவருக்கு வந்து இப்போ திமுக மேலே இருக்கிற அதே கோவம் மாதிரி இப்போ விசிகா மேலேயும் கோவம் வந்துடுச்சு. அது முழுமையான கோவத்தை காட்ட முடியாது, அப்படி அறகுறையாக கோவத்தை காமிச்சிட்டு இருக்காரு. டிவிக்கே அந்த முதல் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் சொன்னது, இனி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் 26ல் போட்டி, நீங்கள் 2 பேர் தான் அப்படின்னு சொன்னார். முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு, இப்போ வரைக்கும் நாங்கள் தான் அடுத்த ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அடுத்த எதிர்கட்சிங்கிற நிலைமைக்கு போயிட்டாரு. அப்போ நமக்கு போட்டி யாரும் இல்லை, எதிர்கட்சிகளுக்குள்ள யாரு போட்டிங்கிறத அடிச்சுக்கிறாங்கன்னு திருமாவளவன் அவர்களும் அதை தான் பிரதிபலிக்கிறாரு. தாவேக்கா ஒரு வார்டு எலெக்ஷன்ல கூட நிக்கல, ஆனா அவங்க தான் 2ஆம் இடம்னு சொல்றாங்க. அப்பனா அவங்க யாரை சொல்றாங்கன்னா, நீ கிடையாது, அதிமுக ஒதுக்கி வச்சுட்டு நான் தான் திமுகவுக்கு அப்படின்னு சொல்றாங்களே தவிர, இப்படி அண்ணாமலையா விஜயா எடப்பாடி பழனிசாமியான அவங்களுக்குள்ள போட்டி இருக்கு, நம்ம கூட்டணிக்கு யாருமே போட்டிக்கே இடம் இல்லை அப்படின்னு திருமாவளவனும் சொல்றாரு. அதுதான் நிதர்சனமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடிப்படையா ஒரு விஷயம் வந்து உண்மை என்னன்னா, கடந்த 3 தேர்தல்களாக திமுக கூட்டணி தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்டு இருக்கு. ஸ்டாலின் வந்து ஒரு லீடராக எமர்ஜ் ஆகிட்டாரு. அது வந்து நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அவருக்கு எதிர்க்க யார் 1-to-1 லீடராக இருக்காங்கன்னா அது இல்லைன்றதான் உண்மையான விஷயம். அது நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயா, எடப்பாடியா, அண்ணாமலையா, சீமானான்னு 4-5 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. அதில் இவருக்கு எதிரான ஒரு சிங்கிள் லீடர்னு யாரையும் உங்களால் காட்ட முடியல ஆக்சுவலாக. ஸோ தனித்துவமாக ஒரு லீடராக வந்து இவர் எமர்ஜ் ஆகிட்டார். அதுக்கேற்றபடி கட்சி அவர் பின்னாடி இருக்குது. ஆட்சியிலையும் வந்து அவர் பெண்களுக்கான பல திட்டங்களை போட்டு பெண்களுடைய ஓட்டையும் அவர் வாங்கி வச்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து அந்த தனித்துவமான ஒரு தலைமை அவருக்கு வந்துட்டதுனால கட்சி ஒரு பக்கம் செல்வாக்காக இருக்குது, திமுக கூட்டணி ஒரு பக்கம் செல்வாக்காக இருக்குது, திமுக கூட்டணி அவரும் ஒரு பக்கம் செல்வாக்காக இருக்கார். ஸோ அவர் நம்பர் 1 பொசிஷனில் வந்து இயல்பாகவே இருக்க வேண்டிய சூழல் இங்கே இருக்கிறது தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் இருக்குது. அப்போ 2ஆவதாக யாருன்ற போது நம்ம இதுவரை நினச்சிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, 2வது பிரதான எதிர்கட்சி அதிமுக. அந்த அதிமுகவோட தலைவர் வந்து எடப்பாடி. கட்சிக்கு ஒரு செல்வாக்கு இருந்தால் கூட தலைவர் வந்து செல்வாக்கு மிக்க தலைவரான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா செல்வாக்கு மிக்கவர், கட்சியும் செல்வாக்கு மிக்கது. ஆனால் இங்கே எடப்பாடி காலத்தில் எடப்பாடி செல்வாக்கு மிக்கவரா? கட்சிக்கு அடித்தளம் இருக்குது, கட்சிக்கு கட்டுமானம் இருக்குது. எடப்பாடி செல்வாக்கு மிக்கவரானா அதுக்கு பதில் நோ தான். ஆக்சுவலாக அவர் செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. 4.5 வருஷ காலம் அவர் சிஎம் இருந்திருக்கலாம், பட் அவர் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவரும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இந்த சூழலில் பார்க்கும்பொழுது
அந்த நடுவில் தான் விஜய் பிள்ளை இப்போ வராரு. விஜய் வரும்போது விஜய்க்கும் எடப்பாடியும் கம்பேர் பண்ணிங்கன்னா எடப்பாடி செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. பட் நல்ல கட்டுமானம் உள்ள கட்சியை வச்சிருக்காரு. கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலும் ஒரு கட்டுமானம் உள்ள கட்சி, 70% வாக்கு உள்ள கட்சி. அப்படியே நேரடியாக விஜய்க்கு வந்தீங்கன்னா விஜய் செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கார், ஒரு அரசியல் தலைவர் வந்திருக்கார். கட்சி கட்டுமானத்தோடு இருக்கான, கட்சி கட்டுமானத்தோடு இல்லை. ஸோ செல்வாக்கு, தலைவருக்கான செல்வாக்குன்னு வரும்போது எடப்பாடியோட விஜய் ஸ்கோர் பண்ணுறதுல ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா இங்கே கட்சிக்கு பார்க்கும்போது 20% ஓட்டை விஜய் வச்சிருக்காரு, அதிமுக ஓட்டை வச்சிருக்காருன்னு சந்தேகம். ஆனால் எடப்பாடியோட விஜய் செல்வாக்கு மிக்கவரானா விஜய் செல்வாக்கு மிக்கவர். அப்போது யார் உங்கள் அடுத்த முதல்வர் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க ஸ்டாலினை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு 2வது விஜய் சொல்கிறதுல ஆச்சரியம் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா எடப்பாடியோட ஒரு செல்வாக்காக இருக்கார், கட்சி அவருக்கு செல்வாக்காக இருக்குது, அவர் செல்வாக்கா இல்லை. இங்கே தலைவர் விஜய் செல்வாக்காக இருக்கார், கட்சியை இன்னும் கட்டுமானம் சரியாக வரல. அதுதான் இன்றைக்கி ஓட்டர் கருத்து கணிப்பு சொல்கிற ஒரு விஷயமாக பார்க்குறோம். அப்போது விஜய் 2வது வராரா இல்லை 3வது போகிறாரா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. விஜய் 2ஓ 3ஓ ஏதோ ஒரு இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. சில பேர் ஆசைக்கு அவர் 3வது இடத்துக்கு போகலாம், சில பேர் இல்லைங்க அவர் 2வது இடத்துல இருக்கார் சொல்லலாம். ஆனால் விஜய் என்ன நம்புறாரு, தான் 2வது இடத்துல இருக்கோம். அவர் தனிப்பட்ட முறையில் பல கருத்து கணிப்புகள், பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி 16லேருந்து 20% ஓட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அப்போது கிட்டத்தட்ட அதிமுக ஈக்குவலாக வச்சிருக்காரு. அப்படின்ற போது அவர் என்ன நினைக்கிறார், விஜய் என்ன நினைக்கிறாரு, நம்ம தான் திமுகவுக்கு போட்டியாக இருக்கோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதில் மூலமாக 2 விஷயத்தை கிளியர் பண்ணுறாரு. ஒன்று இனிமேல் அவர் கூட எந்த பெரிய கட்சியும் சேர முடியாது. சேர்ந்தால் அவர் தலைமையில் இப்போ கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். அது எந்த பெரிய கட்சியும் அவர்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பாஜக அல்லது அதிமுக, அவங்களாம் அதிமுக குறிப்பாக இனிமேல் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2வது முதல்வர் கேண்டிடேட் அப்படின்னு வரும்போது தாவேகா தான் முதல்வர் கேண்டிடேட். அதிக இடங்களில் போட்டி போடுறதும் தாவேகாவாக தான் இருக்குன்றதை அவர் அன்றைக்கி பேச்சு மூலமாக நிரூபித்தார். அந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிமுக போன்ற கட்சிகளும் இனிமேல் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இனிமேல் போகிறதுனா அவருடைய குறி என்ன, இனிமேல் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை இழுக்கிறது தான் தாவேகாவோட குறியாக இருக்க முடியும். அவர் தான் சொல்கிறாரு திமுகவுடைய ஓனர் பாஜகன்னு அவர் அன்றைக்கி சொன்னதுக்கு காரணம் அந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கு துண்டில் போடுறது விதமாக தான் அந்த விஷயத்தை அவர் சொல்கிறார். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் யார் உண்மையாக பாஜகவை எதிர்த்து குரல் கொடுத்துட்ருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்றது தெரியும். அதனால் விஜய் ட்ரை பண்ணுறார். ஸோ விஜயை பொறுத்த மட்டும் அவர் நம்பர் தான் தான் முதல்வர் கேண்டிடேட்டு, தான் தான் திமுகவுக்கு அடுத்தபடியாக செல்வாக்கோடு இருக்கும். மக்கள் நமக்கு கண்டிப்பாக நம்ம செல்வாக்காக இருக்கிறதுனால நம்ம கட்சிக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அவர் நம்புகிறார். அதனால் தாவேகாக்கும் தனக்கும் போட்டின்னு அவர் சொல்கிறார். இதில் அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருந்து கூட அவர்கள் இந்த ஓட்டர் கருத்து கணிப்பில் பின்னாடி போனதுனால அவங்களுடைய இப்போ அது இயல்பாக நடந்ததா, திட்டமிட்டு நடந்ததா தெரியாது. முதல் நாள் விஜய் சொல்கிறதுக்கும் மறுநாள் ஓட்டர் வரத்துக்கும் அதுக்குள்ளே ஏதாவது தொடர்பு இருக்கான்றது தெரியல. இது இன்னும் ஒய்டர் பாலிடிக்ஸில் போகிறதா தெரியாது. காக்கா உட்கார பனமரம் விழுந்த கதையை எனக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு விஜய் சொல்கிற அதே நேரத்தில் அடுத்த நாள் இந்த கருத்து கணிப்பு வரும்போது அப்போ மக்கள்கிட்ட இயல்பாகவே அப்போ விஜய் உண்மையிலேயே செல்வாக்கோடு இருக்காரா, விஜய்க்கும் தன்னோட செல்வாக்கு தெரிஞ்சிருக்கு போல் இருக்குது, அதனால தான் அதிமுகவை கூட ஓரம் கட்டிட்டு தனக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு வருது ஆக்சுவலாக. ஸோ இங்கே விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக, தலைவராக, ஒரு முக்கியமான ஒரு கண்டெண்டராக, ஒரு போட்டியாளராக இங்கே உருவாயிட்டாருன்றது தான் உண்மை ஆக்சுவலாக. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஓட்டர்ஸோட கருத்து கணிப்பில் பாஜகவுக்கு அதிமுகவுக்கு முன்னாடி விஜய் வந்திருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி இதுக்கு பின்னாடி கூட ஒரு அரசியல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மக்கள் பிரச்சனைன்னு மறுத்தது, ஆனால் அமித்ஷா உறுதிப்படுத்தினது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப விஜய் ஸ்பீச்சோட அதிமுகவையும் பாஜக இந்த 2 ஓட் பர்சன்டேஜையும் கவுண்ட் பண்ணால் 19 வருது. அந்த இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா 26ல் விஜயை தாண்டிடலாம். ஏன்னா விஜய் 18 தான் கொடுத்து. அப்போ பாஜக அதிமுகவுக்கு சொல்லாம அந்த மெசேஜ் சொல்றாங்க, எங்க கூட வந்தீங்கன்னா நீங்க விஜயை முந்தலாம், இல்லன்னா விஜய் உங்களை முந்திடுவாருங்கிறத அதிமுகவுக்கு சொல்ற மெசேஜ் தான் இந்த ஓட்டர்ஸோட கருத்து கணிப்புன்னு சொல்றாங்களே. இல்ல அந்த கருத்து கணிப்பு அப்படி அமைஞ்சிருக்கு. பட் அது இன்சிடென்டலா ஒரு கருத்து கணிப்பா இருக்குமே தவிர இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி யாராவது பண்ணியிருக்காங்களா இந்த கருத்து கணிப்புக்கு பின்னாடி அப்படின்னு நம்ம அது சொல்றதுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட எதுவும் இல்லை. ஆனால் அந்த கருத்து கணிப்பு சொல்ற விஷயம் இருக்குல்ல, அது நீங்கள் சொல்கிற மாதிரி 19, 19 விஜய் 18 அப்படின்ற போது எங்களோட சேர்ந்தாதான் நம்ம விஜயோட நம்ம அடுத்து செகண்ட் பொசிஷனுக்கு வர முடியும் நம்ம கூட்டணி அப்படின்னு அதிமுக பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனால் அதை இன்னொன்று பார்க்கணும், தமிழ்நாட்டு மக்கள் முதல்வர் பதவிக்கு 18% விஜய்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கார், எடப்பாடி 3வது தள்ளிட்டாங்கன்னா அவர் செல்வாக்கு மிக்கவர் இல்லை, கட்சி செல்வாக்காக இருக்குது ஓரளவுக்கு அப்படின்றது. ஆனால் அண்ணாமலைக்கு 9% கொடுத்துருக்காங்கன்றதே மறுக்கூடாது இல்லை, இவரோட 1% தான் கம்மியாக இருக்கார். ஸோ அண்ணாமலை தன்னுடைய அரசியலில் ஒரு தடாலடி அரசியலில் ஏதோ ஒரு பேரை வாங்கியிருக்காருன்னு தெரியுது. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அவரோட பேர் ரீச் ஆகிருக்கு அப்படின்ற விஷயம் தெரியுது. ஆனால் இது எல்லாமே திட்டமிட்டபடி ஓட்டர் என்கிற நிறுவனம் நடத்துகிற இந்த விஷயம் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்க்கு ஏற்றபடி திட்டமிட்டபடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அது நமக்கு ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை.
ஆனால் வெளிவந்த விஷயம் வந்து இப்படி நம்ம யூகிக்கிறதுக்கான ஒரு இடத்த கொடுத்துருக்குன்றதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை ஆக்சுவலாக. அது உண்மையிலேயே வந்து வேணும்னு செய்யப்பட்டதா ஸ்ட்ராட்டஜியாக செய்யப்பட்டதான்னு தெரியாது. ஆனால் வெளிவந்திருக்கிற விஷயம் பார்க்கும்போது இது இப்படி இருக்குமோ அப்படின்னு என்ன தோன்றதை நம்ம பார்க்குறோம். அதனால் ஆதாரம் எல்லாம் நம்ம பேச முடியாது. இப்போ அடிப்படையான விஷயம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு கிடையாது, கட்சிக்கு ஒரு கட்டுமானம் இருக்குது. அதே மாதிரி பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக செல்வாக்கு வந்துட்டுருக்குன்றதை மறுக்க முடியாது. அதாவது திமுக சொல்கிற மாதிரி ஒரேடியாக பாஜகவுக்கு எதுவுமே செல்வாக்கே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு செல்வாக்கு பாஜகவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் செல்வாக்கு வந்து அது இந்துத்துவ ஓட்டுக்களை வளைக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த மொழி விஷயத்திலே வந்து திமுக சொல்கிறதுக்கு கவுண்டராக வந்து ஏன் உங்கள் வீட்டு பசங்கள்லாம் வந்து உங்கள் திமுக காரங்க நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி சொல்லி தரீங்களே அதை சொல்லியே ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க பாருங்கள். அது கூட சில பேர் யோசிச்சு ஆமாம் சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்கிறவங்களும் இப்போ நாட்டில் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அது மாதிரி பிரச்சாரம் பண்ணி கூட திமுகவுக்கு எதிராக ஒரு பேரை வாங்குற விஷயங்கள் இருக்குல்ல. அந்த செல்வாக்கு ஓரளவுக்கு அதை வச்சுட்டு கொஞ்சம் இடங்களை பெற வேண்டுமானால் அதிமுகவோட நீங்கள் சேர்ந்து போட்டி போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. தாவேக்காவோட நீங்கள் சேர முடியாது, யார் பாஜக சேர முடியாது. அதிமுகவுக்கு சேர வாய்ப்பு இருந்தது, கட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பாஜக வந்து கொள்கை எதிரியாக போயிடுது. என்ன ஜி தமிழ்நாடுன்னா என்ன ஜி அலர்ஜி ஜின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவருடைய நோக்கம் என்னென்னா, திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டு இருக்குல்ல, அதை எப்படியா நம்ம பிடிக்கணும்னு தான் விஜய் பேசுகிறார் ஆக்சுவலாக. அதே மாதிரி திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு போதில்லை, அதை இழுக்கணுன்ட்டு தான் திமுக எடுத்து கடுமையாக விமர்சனம் வைக்கிறார் விஜய். ஸோ விஜய் வந்து கால்குலேட்டிவாக பண்ணுறார். பாஜக எதிர்ப்போட்டியும் வாங்க ட்ரை பண்ணுறார், திமுக எதிர்ப்போட்டியும் வாங்க ட்ரை பண்ணுறார். இதுக்கு நடுவில் இவர்கிட்ட சீமான்கிட்ட கொஞ்சம் ஓட்டு போயிருக்கு, அதை திருப்பி எடுக்கவும் ட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் தனித்து போட்டிட்டு தன் செல்வாக்கு என்னென்னு பார்க்கறதுக்கான முயற்சியில் இறங்கக்கூடும். அதனால் அவரும் பாஜகவும் சேரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து எக்ஸிஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக பாஜகவோட சேரக்கூடிய வாய்ப்புகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்து வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து என்ன சீமான் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், 5 முனை போட்டி வந்ததுன்னா அது திமுக வந்து 200 இடங்கள் வெற்றின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையாகிடும் அந்த கடைசியில். அதனால் அந்த போட்டிகள் அந்த போட்டி போடுற அந்த அணிகளோட எண்ணிக்கை குறைய திமுகவுக்கான ஃபைட் அதிகமாக, திமுகவுக்கான அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் டஃப்பாக போகும் ஆக்சுவலாக. அப்போது அதிமுக பாஜக அணி, பாமக திமுக அணி அமைஞ்சதுன்னா திமுகவுக்கு எதிராக டஃப் கொடுக்குற ஒரு அணியாக மாறும் என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கக்கூடும். விஜய் தனியாக இருக்கும்போது அவர் ஓட்டை பிரிப்பாரே தவிர எதிர்பார்த்த அளவுக்கு இடங்களை பெறுவாரன்னா சந்தேகத்துக்கு ஒரு விஷயம். ஆட்சிக்கு வரதெல்லாம் அடுத்த கட்டம், அவருக்கு 18% ஓட்டு கூட இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் வந்து இடங்களை அதுக்கேற்ற இடங்களை பெறுவாரான்ற சந்தேகமான விஷயம். அதனால் இந்த கருத்து கணிப்பு, இந்த விஷயங்கள் போன்றவெல்லாம் வந்து ஒரு ஐடியாவை கொடுக்குது ஆக்சுவலாக. எந்த இடத்துல அதிமுக இருக்குது, அது இப்போ பாஜகவுக்கு இன்னும் வந்து பேசுகிறதுக்கு இன்னும் அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. உங்களோட செல்வாக்கே இவ்வளோ தான் இருக்குது, உங்களை சிஎம் கேண்டிடேட்டாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணால் மக்கள் உங்களை விரும்பாத, எங்களுக்கு நம்ம அணிக்க ஓட்டு போடாத கூட போயிடுவாங்க. அப்படி இப்போ இவர் சிஎம் கேண்டிடேட் என்ன அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க பேச்சுவார்த்தையில். அங்கேனா அவங்க இன்னும் பேசாத இருக்காங்க. என்டிஏ வந்து பொதுவாக நாங்கள் யாரையும் அனௌன்ஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு 21 அனௌன்ஸ் பண்ணாங்க எடப்பாடியை. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் யோசிக்கிறாங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ இந்த கருத்து கணிப்பை பார்த்தோன்னே உங்களுக்கே செல்வாக்கு இல்லை, உங்களை அனௌன்ஸ் பண்ணால் ஓட்டு மகாராஷ்டிரா மாதிரி சந்திக்கலாம் அப்படின்னு சந்திக்கலாம், சிஎம் பேரே சொல்லாமே சந்திக்கலாம். அப்புறம் யார் அதிகமாக போட்டி போடுறாங்க, எண்ணிக்கையில் வராங்களோ அவங்கள சிஎம்மாக வச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் கூட வரலாம். ஸோ இந்த கருத்து கணிப்பை வந்து நம்ம அது கருத்து கணிப்புன்ற அளவில் எடுத்து நம்ம பேசினா அது சில ஐடியாவை நமக்கு சொல்லுது ஆக்சுவலாக. ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் இப்படி இருக்கலாமோ அப்படின்னு எண்ணம் தோன்ற வகையில் இருக்கே தவிர இதை உறுதியாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் இது வந்து பல பேச்சுக்களுக்கு வந்து வழி வைக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுகவுக்கு இப்போ வேறு வழி கிடையாது, அது பாஜகவோட போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார், இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.